அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய மாதம். சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். சனிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் செய்ய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். வயிற்று உபத்திரம், அதீத கவனம், முதுகுத்தண்டு ஜாயின்ட் பெயின்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வாரம் யாருக்குமே சொல்ல என்றாலும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாற்றக்கூடிய தாரக மந்திரம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, சத்துருக்களை வெல்வது, வழக்குகளை வெற்றி ஏற்படுவது, மரண பயம் நீங்குவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சுபவிரய பிராப்தம், விரயங்களுக்கு சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றமெல்லாம் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக ஞாபக மருதி இருப்பதனால் எல்லா விஷயத்தையும் எழுதி வைத்து கொள்வது யோகத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சொசைட்டியிலும் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். வெள்ளை கொடி காட்டிக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டவே வேண்டாம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெரும் வெற்றிகளை ஏற்படுத்தும்.